வணக்கம், வெல்கம் டு அமுல் சமையல். இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை பருப்பு கடையில் பார்க்க போகிறோம். அது கூட வாழைக்காய் வறுக்க போகிறோம். முருங்கைக்கீரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கொஞ்சம் பொரியல் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு ஃபஸ்ட்டு போட போகிறோம். 100 கிராம் பருப்பு ஊற வச்சுருக்கோம். நம்ம அதை தண்ணியில் போடும். மஞ்சள் பொடி போடுறோம், 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி போடுறோம். இப்போ பெருங்காய பொடி போடுறோம். பருப்பு கீரைக்கு தேவையான காஞ்ச மிளகா கிள்ளிருந்து போடுறோம். 5-6 பூண்டு பல் போடுறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பருப்பை ஒரு விசில் வைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் பருப்பை நம்ம வேக விடுறோம். பருப்பு வேகட்டும். நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். கடாய் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வாழைக்காய் வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். வாழைக்காய் வறுவல் சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு போடுறோம். நம்ம வெங்காயம் போடுறோம். ரொம்ப ரோஸ்ட் ஆக தேவையில்லை. வாழைக்காய் வந்து இப்போ போட்டுருவோம். வாழைக்காய் ரோஸ்ட்டுக்கு மஞ்சள் பொடி போட்டுரும். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுரும். 3/4 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுரும். தேவையான அளவு உப்பு போட்டோம். அவ்வளோதான். இது முடிஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சமாக தண்ணி தொளிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு மூடி வைக்க போகிறோம். அவ்வளோதான் வாழைக்காய் ரோஸ்ட்டு. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டால் வாழைக்காய் ரோஸ்ட்டு சரியா. இப்போ நம்ம இதை மூடி வைக்கிறோம். மூடி வைக்கிறோம். பருப்பு ஒரு விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 3/4 தான் பருப்பு வெந்திருக்கு. நம்ம கல் சட்டியில் போட்டு கடையிறதுனால ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு விசிலே இறக்கிட்டோம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை போடுறோம். முருங்கைக்கீரை போட்டுட்டு நம்ம மூடி வைக்கக்கூடாது. கீரை போட்டுட்டு மூடி வச்சோம்னா கீரை கலர் சேஞ்ச் ஆகிடும். 2 கொதி வந்த பிறகு நம்ம தக்காளி பழம் போடுறோம். இப்போ தக்காளி பழம் போடுறோம். 2 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை வேக விடுறோம். கொஞ்சம் நேரம் கீரை ரொம்ப வேக தேவையில்லை. கொஞ்சம் கலர் நல்ல இதுவாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கல் சட்டியில் ஊற்றி கடையிறோம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். நம்ம வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டு இப்போ காஞ்ச மிளகாவும் பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். கீரை கொஞ்சமாக தான் கீரை இருக்குது. நம்ம கொஞ்சம் அது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி கொதிக்கும் போது கீரையை போடுறோம். தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம கீரையை போடுறோம். கொஞ்சம் நேரத்தில் வெந்து போயிடுது. ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. கொஞ்சம் வெந்ததும் பருப்பு போட்டு இறக்க போகிறோம். கீரை மூடி போட வேணாம். நீங்களும் மூடி போடாமல் வேக வைங்க. அப்போ தான் கசப்பு இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். தக்காளி வெந்துருச்சு, கீரையை வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம சின்ன புளி ஒரு குட்டி சைஸ் போட போகிறோம். புளி போட்டு ஒரு 2 செகண்ட் இருந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் கீரை. அவ்வளோதான். நம்ம கீரை வெந்து போச்சு பாருங்கள். கீரை ஆஃப் பண்ணுறோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கல் சட்டியில் ஊற்றிக்கலாம். இப்போ இது தண்ணியை எடுத்துக்கோங்க. நம்ம கீரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த பருப்பை போட்டு கீரை பொரியலுக்கு ஆஃப் பண்ண போகிறோம். நம்ம கீரை பொரியல் ஆஃப் பண்ணுறோம். இப்போ வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரையை கடைஞ்சி கொண்டு வந்து தாளித்து கொட்டுவோம். கீரைக்கு தேவையான உப்பு, கல் உப்பு போடுறோம். இப்போ கீரையை கடைஞ்சி எடுத்துகிட்டு வரோம்.
கீரை நல்லா கடையணும். கீழே உட்காந்து கடைஞ்சால் தான் அது கரெக்டாக பருப்புலாம் நல்லா மசியும். நான் கீழே உட்காந்து ஒரு 2 செகண்ட் கடைஞ்சி எடுத்துகிட்டு வரேன். மசிஞ்சிருச்சு நம்ம பருப்பு கீரையெல்லாம். இப்போ நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். பருப்பும் கீரையும் நம்ம கீழே உட்காந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் பருப்பு கீரையை நல்லா மசிஞ்சு வச்சு பாருங்கள். அந்த மீதி தண்ணி இருக்குல்ல, தண்ணி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பருப்பு கீரை கடையில். நம்ம தாளித்து இப்போ கொட்ட போகிறோம். வெங்காய வடகம் போட்டு தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ கீரைக்கு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காய வடகம் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கோம், அதை போட்டு தாளித்து கீரைக்கு கொட்ட போகிறோம். கீரைக்கு வெங்காய வடகம் போட்டு தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செவந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீரையில் கொட்டிடுவோம். வெங்காய வடகத்தை கீரையில் ஊற்றுறோம். நம்ம கீரை கடையல் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பருப்பு முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. அது கூட அதுக்கு சைட் டிஷ்ஷு வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணியிருக்கோம். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. 1/2 ஹவரில் நம்ம லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பருப்பு கீரை கடையில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.